இரட்டை காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் ரொம்ப ஃபேமஸ். கோவலன் கண்ணகியோட கதை எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம கோவலன் மாதவிக்கு பிறந்த மணிமேகலையோட கதை தான் பார்க்க போறோம். ஐம்பெரும் காப்பியங்கள்ல இன்னைக்கு மணிமேகலை இன் 60 செகண்ட்ஸ். மணிமேகலைக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு துறவி ஆகணுன்றது தான் ஆசை. ஆனா உதயகுமாரன்ற ஒரு இளவரசன் இவங்க மேல ஆசைப்படுறான். இவங்க எவ்வளவோ மறுத்தும் அவன் விடுறதா இல்ல. அப்போ மணிமேகலா தெய்வம் இவங்கள மணிப்பல்லவ தீவுக்கு கூட்டிட்டு போது அங்க இவங்க புத்தரோட பாதச்சுவடுகளை பாக்குறாங்க. இதை பார்த்ததும் அவங்களுக்கு பழைய ஜென்மங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. போன ஜென்மத்துல இப்ப இருக்கிற இளவரசன் உதயகுமாரன் தான் மணிமேகலையோட கணவன். அவன் ஒரு புத்த பிக்ஷு கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். ஆனா மணிமேகலை அந்த புத்த பிக்ஷு கிட்ட மன்னிப்பு கேட்டு நிறைய நல்ல காரியங்கள் பண்றாங்க. அந்த நல்ல காரியங்களோட விளைவாதான் இந்த ஜென்மத்துல ஒரு புத்த துறவி ஆகிறதுக்காக பிறந்திருக்காங்க. அவங்க மனசுல இருக்க எல்லா குழப்பமும் தீருது. அந்த தீவுலயே அமுத சுரபியை கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளோ அழுனாலும் அதுல சாப்பாடு குறையவே குறையாது. அதை வச்சு நிறைய மக்களோட பசியை போக்குறாங்க. உதயகுமாரனுக்கு என்ன ஆச்சு? இந்த கதையெல்லாம் கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. லாங் வீடியோல போடுறேன்.